தடவையா வேற்று கிரகத்துல இருந்து வர ஸ்பேஸ்ஷிப்பை மக்கள்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் அந்த ஏலியன்ஸ் பூமியை அட்டாக் பண்ண வந்திருக்குன்னு பயப்படுறாங்க. ஆனா லேண்ட் ஆன ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து யாருமே வெளில வரல, யாரும் அட்டாக்கும் பண்ணல. அந்த ஸ்பேஸ்ஷிப் லேண்ட் ஆனதும் அது சுத்தி ஒரு கிறிஸ்டல் வாலை கிரியேட் பண்ணிக்குது. அப்போ கவர்மெண்ட் இமிடியேட்டா அந்த ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சயின்டிஸ்ட் டீமை சென்ட் பண்றாங்க. அதுக்கு ஹெட்டா ஜாக்னு ஒருத்தரை அசைன் பண்றாங்க. அவரு அந்த கிறிஸ்டல் கிட்ட போகிறப்போ ஒரு கேட் ஓபன் ஆகுது. அதை பார்க்கும்போதே அவரை உள்ள வர சொல்லி அந்த ஏலியன்ஸ் கேட் ஓபன் பண்ண மாதிரி இருக்கு. இவரும் கொஞ்சம் தயக்கத்தோட உள்ள போறாரு. உள்ள போனா ஃபுல் டார்க்கா இருக்கு. இவரை மாதிரியே ஒருத்தனை ஆப்போசிட்ல வரான். அவன் நீங்க பயப்படக்கூடாதுன்னு உங்க உருவத்திலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஏலியன் நாங்க ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம், பதிலுக்கு நீங்க எந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்சஸ் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஜாக் வந்து நாங்க இதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஏலியன் ஒரு அயன் பாலை கொடுக்குது. பூமியில ரொம்ப டாக்ஸிக்கான பிளேஸ்ல இதை கொண்டு போய் வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும், நாங்க உங்க அட்டாக் பண்ண வரல, அப்படி அட்டாக் பண்ண போறதா இருந்தா எப்பவோ பண்ணிருப்போமே அப்படின்னு சொல்லுது. அந்த அயன் பாலை எடுத்துக்கிட்டு எல்லா சயின்டிஸ்டும் ஒரு கைவிடப்பட்ட நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல இந்த பாலை தண்ணியில போட்ட உடனே ஒரு கிரீன் ஸ்மோக் மொத்த இடத்துலயுமே பரவுது. அடுத்த செகண்ட் அந்த மொத்த இடமும் ஃப்ரெஷ்ஷான காத்து, ஃப்ரெஷ்ஷான மரங்களா நிறைஞ்சிருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த இடம் 0% பொல்யூஷனா மாறி இருக்கு. ஸோ ஏலியன்ஸ் நல்லது பண்ணதா பூமிக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க.